பிதா குமாரன் பரிசுத்தாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சப்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மரணத்தை வென்று பாதாளத்தின் கட்டுகளை அறுத்து ஜெய வீரராய் உயிர்த்தெழுந்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை துதிக்கிறோம். இருளை நீக்கி ஒளியை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவிக்கவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டாடவும் இந்த தூய தொழுகையின் வழியாக எங்களை பலப்படுத்தும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்ற வெற்றி முழக்கத்திற்கு நாங்களும் பங்காளிகளாக இருப்பதால் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பயபக்தியோடும் ஆராதிக்க அருள் தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தருகின்ற தெய்வீக விடுதலையை, சமாதானத்தை இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொருவரும் உணரவும் பெற்று அனுபவிக்கவும் தயவு பாராட்டும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். மரணத்தை ஜெயித்த எங்கள் இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 317வது பாடலை பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நெல்லும் 317வது ஞான பாடல். Amen.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. இது நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக எழுப்புதல் பாடலிலே இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். நாமத்தை புகழ்ந்து ஏகமது பாடிட தருண
வந்து நித்தம் நடத்துகிறீர். என்னையும் உஞ்சனமாய் நினைத்து எதிருன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். என்னையும் உஞ்சனமாய் நினைந்து எதிருன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். இந்த இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமாக பாடிட தருணமிதே.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உன்னதமான செய்தி தேவதூதனால் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அது சீஷர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை அல்ல என்பதை பரிசுத்த மார்க்கு இந்த திருவசனத்தின் வழியாக தெளிவுபடுத்துகிறார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளமாகும். 1 கொரிந்தியர் 15:3-4 வசனங்களில் பவுல் எழுதுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை சந்தித்தபடியால் அவர் தோற்றுப்போனார் என்றே எதிரிகள் நம்பினார்கள். சீஷர்களும் இயேசுவை பின்பற்றினவர்களும் கூட அப்படியே நம்பினார்கள். ஆனால் 3வது நாளில் அன்பின் மிகுதியால் கல்லறை அருகில் வந்த பெண்கள் இயேசு சாவை தோற்கடித்தார் என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்தார்கள். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற செய்தியின் தலைப்பு உயிர்ப்பு சாவின் மீது வெற்றி. ரெசரக்ஷன், விக்டரி ஓவர் டெத். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் இங்கே ஒரு பெரிய சவாலை உயிர்த்தெழுதல் தந்தது. 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமும் மரணமும் ஈவு இரக்கமில்லாமல் உலகத்தை விழுங்கி கொண்டிருந்தது. அதற்கு காரணம் ஜனங்களின் அறியாமை என்று ஏசாயா 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். 14வது வசனம். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் நடந்த அற்புதம் என்ன? மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் மரணத்தை வெற்றி கொண்டது. ஆண்டவர் இயேசு சாவை அதன் குகையிலே சந்தித்து வெற்றி கொண்டார். நாமும் ஒரு நாளில் மரணத்தை விழுங்கி ஜெயமெடுக்கப் போகிறோம் என்று 1 கொரிந்தியர் 15:54, 2 கொரிந்தியர் 5:4 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. சாவின் மீது இயேசு பெற்ற வெற்றியால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக திரும்புகிறது. கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக திரும்புகிறது. மார்க் 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? ஆண்டவர் இயேசுவின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்யும்படி வந்த பெண்களுக்கு
கல்லறை அருகில் வந்தபோதுதான் தெரிந்தது, கல்லறை ஒரு பெரிய கல்லால் அடைக்கப்பட்டிருந்தது. அதை சாதாரணமானவர்களால் புரட்டுவது கடினம். நமக்காக யார்? நமக்காக வந்து உதவி செய்ய போவது யார்? இதுதான் அவர்களுக்குள் நிறைந்திருந்த கேள்வி. மனித உதவியை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். உலகத்திலிருந்து உதவி வராதா என்று எதிர்பார்த்தார்கள். வந்த காரியம் கைகூடாமல் போய்விடுமோ என்று பயந்தார்கள். அதிகாலமே புறப்பட்டு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போக வேண்டியது வருமோ என்று அநேக கேள்விகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சோர்வுகள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது, அதிசயம் காத்திருந்தது. அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். மரித்த உடலை தேடி வந்தவர்கள் தேவதூதன் வழியாக உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை பெற்றார்கள். 1000 கேள்விகள், 1000 குழப்பங்கள், 1000 தடுமாற்றங்கள் என்று உங்கள் வாழ்க்கை பாதை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத ஆச்சரியங்களை, அதிசயங்களை, திருப்பங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் நம்பியிருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் அன்பு வைத்திருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பதால் கேள்விக்குறியான உங்கள் வாழ்வு ஆச்சரியக்குறியாக மாறும். கேள்விக்குறியாக இருக்கிற காரியங்கள் ஆச்சரியக்குறியாக மாறும். சாவின் மீது இயேசு பெற்ற வெற்றியால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது புது வாழ்வு. மார்க் 16 அதிகாரம் 9-10 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். முதலில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கும் உன்னதமான பாக்கியத்தை பெற்றவள் மகதலேனா மரியாள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு பேசுகிற, உறவாடுகிற பாக்கியத்தை அவள் பெற்றாள். தூயவரோடு நெருங்கி இருக்கிற உறவை அவள் பெற்றுக்கொண்டாள். காரணம், அவளுக்குள் இருந்த தாகம், ஏக்கம், வாஞ்சை. நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். மகதலேனா மரியாளின் பழைய வாழ்க்கை பிசாசுகளால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவால் அவள் புதுவாழ்வு பெற்றாள். ரோமர் 6:4 சொல்லுகிறது, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மை புதிய ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. உயிர்த்தெழுதல் என்பது வெறும் கடந்த கால சம்பவம் மாத்திரமல்ல. நம் அனுதின வாழ்வில் பாவத்தை ஜெயித்து புதிய மனிதர்களாக வாழ்ந்திட நமக்கு புதிய பலனை, புதிய வல்லமையை தருகிறது. உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க மகதலேனா மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பெண்களின் சாட்சியை ஏற்றுக்கொள்ளாத யூத சமூகத்தில் ஆண்டவர் இயேசு தன் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மகதலேனா மரியாளை ஏற்படுத்தினார். ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்தில் கர்த்தர் அவளை உயர்வான இடத்தில் வைத்து கனப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு அவளுக்கு இருந்த நெருக்கம் அவளை புத்துணர்வு உள்ளவர்களாக, துடிப்புள்ளவளாக, தெளிவுள்ளவளாக, தைரியம் உள்ளவளாக மாற்றியிருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தவர்கள், தூரம் போனவர்கள் எப்படி இருந்தார்கள்? மார்க் 16 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது,
துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலின் செய்தி அவர்கள் நம்பவில்லை. அவிசுவாசத்திலும் அவநம்பிக்கையிலும் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். துக்கத்தை அழுகை மாற்றுகிற இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை, உணரவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மீது மாறாத அன்பு வைத்திருந்தார். பாடுகளின் போது தன்னை மறுதலித்த, ஓடிப்போன, துரோகம் செய்த சீசரிடம் போய் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவிக்க தேவதூதன் வழியாக அந்த பெண்களுக்கு கட்டளை கொடுத்தார். மார்க் 16வது அதிகாரம் 7வது வசனம். இன்றும் நீங்கள் ஒருவேளை பின்மாற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசுவை, ஆலயத்தை நேசிக்காத ஒரு நபராக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இழந்த ஒருவராக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். மறு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். 2வது வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். மகதலேனா மரியாள் தனக்கு கிடைத்த எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டு விடவில்லை. கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டாள். புதிய வாழ்வை சொந்தமாக்கி கொண்டாள். சாவின் மீது இயேசு பெற்ற வெற்றியால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? 3வது வேதம் சொல்லுகிறது, நித்திய வாழ்வின் நிச்சயம். நித்திய வாழ்வின் நிச்சயம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் கிடைக்கிறது. நம் வாழ்வு உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. மரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய வாழ்வை குறித்த அசையாத நம்பிக்கையும் நிச்சயமும் உண்டு. 2 கொரிந்தியர் 5:1-2 வசனங்களிலே பவுல் அதை விவரிக்கிறார். மரணத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்படுவதில்லை என்பதை 2 கொரிந்தியர் 5:7-8 வசனங்கள் சொல்லுகிறது. நித்திய வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை பற்றி பவுல் இப்படி குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். உலகம் மரணத்தை இருளாக பார்க்கிறது. ஒரு விசுவாசியோ அதை தேவனுடைய வெளிச்சத்திற்கு செல்லுகிற ஒரு பாதையாக பார்க்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் 8வது வசனத்தில் குடிபோதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு கப்பல் துறைமுகத்தை விட்டு பிரிந்து இன்னொரு மேன்மையான துறைமுகத்திற்கு செல்வதை குறிக்கிற ஒரு சொல்லாக கிரேக்கத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணம் நம்மை நேசிப்பவர்களிடமிருந்து நம்மை பிரிக்கலாம். ஆனால் அது நம்மை நேசிக்கும் கர்த்தரோடு என்றென்றும் இணைக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாவின் மீதுள்ள வெற்றியை பறைசாற்றுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மில் வாழ்வாரானால் நாமும் சாவுக்கேதுவான காரியங்களின் மீது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். கீர்த்தனை பாடல் 131. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தோடு
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வழியாக எங்களுக்கு நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையையும் புது வாழ்வையும் அருள் செய்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான ஆராதனை வேளையின் நிறைவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த நாங்கள் உயிர்த்தெழுதலின் நற்செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து உணர தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை எங்களுடைய வாழ்விலிருந்து பறைசாற்ற கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கர்த்தரை தேட உணர்வின்றி ஆண்டவரின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாய் தூரம் போனவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இரட்சிப்புக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான உலகத்தினுடைய கட்டுகளை அகற்றி உயிர்த்தெழுதலின் மாட்சிமையை காணத்தக்கதாய் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் சாவின் மீது அடைந்து வெற்றியினாலே எங்களுக்கு நம்பிக்கையை, தைரியத்தை, நல்ல நிச்சயத்தை தந்திருக்கிறீர். நாங்களும் அந்த பாதையிலே முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கை கேள்விக்குறிகளால் நிறைந்திருக்கிறதோ தம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியங்களை கண்டு கொள்வதற்கு, அதிசயங்களை கண்டு கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் நீக்கி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. உம்முடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வெழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வெழுதி முடித்திருக்கிற பிள்ளைகள், நல்ல ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இந்த கல்வியாண்டிலும் நல்லதொரு வெற்றியை காண, எதிர்காலங்கள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. விடுமுறை காலங்களில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெயிலின் உஷ்ணங்கள் அதிகமாயிருக்கிற இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே எல்லா விதமான தொற்று வியாதிகளுக்கும் பலகீனங்களுக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சுக வாழ்வையும் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நடத்துவீராக. முதிர் வயதில் இருக்கிறவர்கள், பலவீன படுக்கையில் காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரால், பிள்ளைகளால் அருமையான பெற்றோர் நேசிக்கப்பட, அன்பு காட்டப்பட, ஆதரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அப்படிப்பட்ட நல்ல அன்பும் நெருக்கமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்வீராக. ஆண்டவர் தலைவர்களுடைய உள்ளங்களிலே பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தருகிற உயிர்த்தெழுதலின் சமாதானம் தேசங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து சமாதானம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மைகளால் கர்த்தர் நிறைத்தருளும். 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களை கர்த்தர் சமாதானமாய் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களையும் ஒன்று போல நடத்துகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்பி தந்து அவர்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிற தடைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி திறந்த வாசலை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எந்த இடங்களிலே வாசல்களை சத்ருவானவன் அடைக்கிறானோ புதிய வாசல்களை கத்த திறந்து தர உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கத்த தம்முடைய திருக்கரத்தினால் பாதுகாத்து கொள்ள தீயவர்களுடைய கரங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட கத்த கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நினைந்திருளும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த கண்ணோக்கி பாரும். குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்களிலே நன்மைகள் பெருகட்டும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை கத்த நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். கத்தரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.